வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். கம்பெனி லா இல்லாட்டி கம்பெனிஸ் ஆக்டில் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ கம்பெனின்னு பார்க்கலாம். இது ஒரு 10 நிமிஷம் போகும் இந்த கிளாஸு. கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் தமிழில் வந்து குணாதிசயம், அதாவது அதனுடைய சிறப்பு என்ன இல்லாட்டி அதனுடைய அம்சம் என்ன அப்படிங்கிறது தான் கேரக்டருங்கிறது. ஓகேயா? சரி, இதை போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் மாத்திரம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, தட் இஸ் கால்டு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப். கரெக்ட்? அது யார் பிஸ்னஸ் ஓனரும் சொல்ல முடியும், நீங்கள் தான் பிஸ்னஸ் ஓனர். ஓகே, நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தட் இஸ் கால்டு பார்ட்னர்ஷிப். கரெக்ட்? பார்ட்னர்ஷிப். அப்போ அதில் வந்து யார் பார்ட்னர் சொல்ல முடியும். ஓகேயா? இதே உங்கள் கிளாஸில் இருக்கிற ஒரு 40 பசங்க, ஓகே, அந்தந்த ஊரில் எங்கேருந்து வந்திருக்கீங்களோ அந்த ஊரில் போயிட்டு ஒரு லைப்ரரியோ இல்லாட்டி ஒரு டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறீங்க வச்சுக்கலாம். டியூஷன் சென்டர் ஒரு ப்ராஃபிட் இதில் மோட்டிவில். அப்போ ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணிட்டீங்க. ஃபார்ம் பண்ணி 40 பேரும் ஷேர் ஹோல்டர்ஸ், 40 பேர் மெம்பர்ஸ். ஓகேயா? சரி, இப்போ யார் கம்பெனினா எப்படி சொல்லுவீங்க? யாரும் கிடையாது. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா இவர் தான் சொல்லலாம், பார்ட்னர்னால் இவர் 2 பேர் 3 பேர்னு சொல்லலாம். கம்பெனின்னா அதனால் கம்பெனி இஸ் கால்டு வாட்? ஆர்டிஃபிஷியல் பர்சன். அதுதான் முக்கியமான பாயிண்ட். ஆர்டிஃபிஷியல் பர்சன், ஆனால் செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஸோ இங்கே 40 பேர் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸ் டியூஷன் சென்டருங்கிறது வந்து இட் இஸ் எ லீகல் என்டிட்டி. ஓகேயா? கிளியரா? திரும்ப சொல்லட்டுமா? அந்த 40 பேர் சேர்ந்து ஒரு ஆரம்பிச்சிங்கள ஒரு அசோசியேஷன், தட் இஸ் கால்டு ஆர்டிஃபிஷியல் பர்சன். ஓகேயா? அதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் கால்டு லீகல் என்டிட்டி. ஓகேயா? ஸோ லீகல் என்டிட்டி வேறு, இந்த அவங்க 40 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களே மெம்பர்ஸ் ஆர் ஷேர் ஹோல்டர்ஸ், அது வேறு. ஓகே, அதனால தான் கம்பெனி இஸ் எ செப்பரேட் லீகல் என்டிட்டி. ஓகே, இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ நம்ம இந்த ஃபஸ்ட்டு பேரை படித்தா புரியும். திஸ் மீன்ஸ் தட் எ கம்பெனி ஹேஸ் எ லீகல் என்டிட்டி டிஸ்டிங்க்ட்னா இது வேறு அது வேறு அர்த்தம். ஓகே, டிஸ்டிங்க்ட் ஃப்ரம் இட்ஸ் மெம்பர்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்தது கம்பெனி இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன் கிரியேட்டட் பை லா. ஓகேயா? சரி, அப்புறம் இட் ஹேஸ் அன் இண்டிபெண்ட் கார்பரேட் எக்ஸிஸ்டன்ஸ். அதாவது இப்போ இந்த 40 பேர் 4 பேர் நான் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட இல்லை, வேறு ஏதாவது 4 பேர் வருவாங்க. ஓகே, அது பாட்டுக்கு வண்டி ஓடின்னு இருக்கும். அதுதான் முக்கியம். இட்ஸ் இண்டிபெண்ட். அது ஓகேயா? அது ஏற்கனவே பார்த்துட்டோம். கம்பெனி அண்ட் மெம்பர்ஸ் ஆர் 2 டிஸ்டிங்க்ட் என்டிட்டிஸ். அதே மாதிரி எ ஷேர் ஹோல்டர் ஆஃப் எ கம்பெனி இஸ் செப்பரேட் பர்சன் அண்ட் த கம்பெனி இஸ் செப்பரேட். ஓகேயா? அதுக்கப்புறம் சரி, இந்த மெம்பர்ஸுங்கிறது யார்? இந்த மெம்பர்ஸுக்கும் ஷேர் ஹோல்டர்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் கொஞ்சோண்டு வித்தியாசம் இருக்குது. அதாவது இப்போ நீங்கள் 40 பேர் சேர்ந்தீங்கல்ல, அதில் ஒரு 10 பேர் மாத்திரம் நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறீங்க. என்னென்னா இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க எந்த டியூஷன் சென்டர்லாம் நம்ம ஆரம்பிக்கலாம், என்ன மாதிரி ஃபீஸ் வைக்கணும், ஓகே, எந்த சப்ஜெக்ட் எந்த சிலபஸ் எந்த கிளாஸ்க்கெலாம் எடுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்கல்ல. ஓகே, தே ஆர் கால்டு லைக் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் மெம்பர்ஸ். ஓகேயா? மிச்சம் இருக்கிற எல்லாருமே ஷேர் ஹோல்டர்ஸ், ஆனால் அந்த மெம்பர்ஸும் ஷேர் ஹோல்டர்ஸ். அதான் முக்கியம். ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இல்லை, தே ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஆக்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி. ஓகே, ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து த லைபிலிட்டி லிமிட்டட் அப்படிம்பாங்க. அது அடுத்த லைனில் பார்க்கலாம். சரி, அப்போ மெம்பர்ஸ்க்கு என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னா, மெம்பர்ஸ் அந்த கம்பெனிங்கிறத நம்ம பார்த்துட்டோம், ஆர்டிஃபிஷியல் பர்சன். அப்போ யார் வந்து ஒரு பிஸ்னஸ் நடத்துவாங்க? இப்போ ஒரு டியூஷன் சென்டரை வந்து நீங்கள் வந்து ஒரு பில்டிங் எடுக்கணும் வாடகைக்கு. இப்போ யாராவது போய் பேசணும்ல, பேசி ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணணும்ல, அப்போ தானே அந்த பில்டிங் ஓனர் கொடுப்பாரு. அப்போ அந்த மெம்பர் கேன் என்டர் இன்டு எ கான்ட்ராக்ட். அதுதான் முக்கியம். எ மெம்பர் கேன் என்டர் இன்டு கான்ட்ராக்ட் சேம் மேனர் லைக் ஹியூமன் பீயிங். ஓகேயா? The shareholders cannot be responsible for the acts of the company. ஓகே, இது மாத்திரம் போட்டால் போகிறோம். ஸோ செப்பரேட் லீகல் என்டிட்டி. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது முக்கியமானது. இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம்ல சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆர் பார்ட்னர்ஷிப், அதில் அவங்களுடைய லைபிலிட்டி இஸ் அன்லிமிட்டட். ஏன்னா அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். இப்போ நான் வந்து ஒரு ஃபோன் டீல் பண்ணுறேன், ஒரு 100 ஃபோன் வாங்கிட்டு என்னால் விற்க முடியல, அது மாடல் அவுட் ஆஃப் இதுன்னு படிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபேஷன் இல்லாட்டி அடுத்த வருஷன் வந்துடுச்சு, இந்த வருஷன் வந்து ஓடலை ஃப்ளாப்னா
still I have to pay money to the supplier. அப்போனா my liability is unlimited. ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படி கிடையாது. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் த கம்பெனி இஸ் தட் த liability of the members is limited. ஸோ இப்போ எப்படின்னா இப்போ நம்ம என்ன பார்த்தோம், 40 பசங்க இருந்தீங்க, அதில் 10 பேர் அப்பாயின்ட் பண்ணீங்க, மிச்சம் 30 பேர். அதை தவிர அந்த ஷேர்ஸை கொஞ்சம் விற்றுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்தந்த ஊரில் போயிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்கிட்ட விற்றுட்டீங்க. அது ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த 1000 ஷேர் ஹோல்டர்ஸும் their liability is limited to what? Limited to the face value of the share. அவ்வளோதான், face value of the share. அதாவது 10 rupees ஷேர் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் 5 rupees தான் பெய்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிற அமௌண்ட்டை they have to give. அவ்வளோதான், அதுதான் மீனிங் அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தா புரியும். ஜென்ரலி த liability of the members in the company is limited. ஓகே, அப்புறம் அன்லிமிட்டெட் கம்பெனிஸ் இருக்குது. அப்படி இருந்தால் இந்த liability is unlimited. ஸோ இந்த கேஸ் ஆஃப் அன்லிமிட்டெட் கம்பெனிஸ் the liability is unlimited ஏரியா. ஓகேயா, அது பாருங்கள், இதுதான் முக்கியமான பாயிண்ட். The liability of members in a company limited by shares is only to the unpaid value of the shares subscribed by them. Unpaid value, அதுதான் சொன்னேன். 10 rupees ஷேர்ஸ்க்கு 5 6 பே பண்ணியிருந்தீங்கன்னா பேலன்ஸ் மாத்திரம் தான் you have to pay whatever happens to the company. ஓகேயா, so no personal property of the members can be used for satisfaction of the company's debt, company's liabilities. ஓகேயா, இது போகும். அடுத்தது முக்கியமானது. ஓகே, இப்போ இந்த சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்புக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் அந்த பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, பிஸ்னஸ் மூடிடுவாங்க. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் எனக்கு வேறு வேலை கிடச்சிச்சு, இல்லாட்டி நான் வேறு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன்னா மூடிடுவாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இந்த டியூஷன் சென்டருங்கிறது, நீங்கள் ஒரு 10 டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிட்டீங்க, 40 பேர் சேர்ந்து. ஓகேயா, நீங்கள் 40 பேர் வேண்டான்னு சொன்னால் கூட there may be other members, shareholders willing to appoint a new director, okay, who is interested in teaching. See, நல்ல கவனிங்க, 40 பேர் டியூஷன் சென்டர் ஆரம்பிச்சிங்க, அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து நான் எல்லாருக்கும் வேலை கிடச்சிருச்சு, நாங்கள் வந்து விட்டுற போகிறோம் அப்படின்னா கூட அந்த 1000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆகி கம்பெனியோட மீட்டிங்கில் உள்ளே வந்து ஓகே ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி இந்த 4 பேர் வில் பி டைரக்டர்ஸ் அண்ட் தே வில் ரன் த டியூஷன் சென்டர். அதாவது as long as இட்ஸ் மேக்கிங் மணி, அது கண்டிப்பாக ஓகே. இல்லாட்டி அவங்க இது வரணும் அங்கேருந்து. அது தட் இஸ் கால்டு பெர்பச்சுவல் சக்சஷன். பெர்பச்சுவல்னா எப்போதும் என்றுதோறும் நிலைக்கும், அதுதான் முக்கியம். ஸோ கம்பெனி இஸ் எ பெர்பச்சுவல் சக்சஷன். ஸோ எ கம்பெனிஸ் எக்ஸிஸ்டன்ஸ் பர்சிஸ், அதாவது இட் ஸ்டேஸ் irrespective of the change in composition. அதான் சொன்னேன், சேஞ்ச் இன் கம்போசிஷன் ஆஃப் இட்ஸ் மெம்பர்ஸ். அதாவது 40 பேர் விட்டு போனால் கூட, நான் வந்து சும்மா ஒரு ஒஸ்ட் கேஸ் சினாரியோமாங்க, அதாவது நடக்கக்கூடாத சினாரியோ நடந்தால் கூட 40 பேர் விட்டு போனால் கூட மிச்சிருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இது நல்லா தானே போயிட்டு இருக்கிற டியூஷன் சென்டர் கண்டினியூ பண்ணலாம் அப்படிம்பாங்க. அது தட் இஸ் கால்ட் பெர்பச்சுவல் சக்சஷன். ஸோ இட் மீன்ஸ் in spite of a change in the membership of the company, its continuity is not affected. ஸோ இப்போ அந்த டியூஷன் சென்டரில் பசங்கள்லாம் ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்கல்ல, இப்போ அவங்களுக்குலாம் வந்து இப்போ நீங்கள் ஸ்கூல் போகிற மாதிரி தான். ஸ்கூல் இஸ் ஈக்குவல் டு லீகல் என்டிட்டி மாதிரி. ஓகே, அது பாட்டு வண்டி ஓடிட்டு இருக்கும். டீச்சர்ஸ் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, பிரின்சிபால் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க, ஆனால் ஸ்கூல் போயிட்டு இருக்கும். கரெக்டாக அதே மாதிரி தான். த கண்டினியூட்டி இஸ் நாட் அஃபெக்டட். ஓகேயா, அது என்ன பார்த்துட்டோம். இது காமன் சீல். ஓகே, காமன் சீல் என்னது சார்? இப்போ அதே எக்ஸாம்பிள், சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் பார்ட்னர்ஷிப்னால் நீங்கள் சைன் பண்ணிடலாம், ஏதாவது கான்ட்ராக்ட் செக் டாக்குமெண்ட்லாம். ஓகேயா, ஆனால் இதில் யார் சைன் பண்ணுவாங்க? அந்த ஏதாவது டைரக்டர்ஸோ மெம்பர்ஸோ. ஓகேயா, இந்த டைரக்டர் சைன் பண்ணதுக்கப்புறம் ஒரு காமன் சீல் ஒன்று இருக்கும், அதை அப்படி வச்சுருவாங்க. அது வச்சா தான் இட் இஸ் அ லீகல் டாக்குமெண்ட் அர்த்தம். ஓகேயா, போயிடலாம். ஓகே, அந்த ஒரு இங்கே இருக்கு பாருங்க. A company is an artificial person, so it cannot sign documents for itself. Therefore, the law has provided for the use of a common seal. ஸோ அந்த காமன் சீலை வச்சுட்டு அவங்க பண்ணுவாங்க.
ஸோ நேம் ஆஃப் த கம்பெனி அதில் இருக்கும். ஓகே, அதுதான் சிக்னேச்சருக்கு ஈக்குவலாக. ஓகேயா? ஸோ காம்பன் சீல், அதில் கம்பெனி நேம் என்கிரேவ்ட்னா நீங்கள் அந்த இது பார்த்துருப்பீங்களே, இங்க் பேட், அந்த ரப்பர் இது இங்க் பேட். ஸோ இந்த ரப்பர் சீலில் உள்ள வந்து அந்த பேங்க் நேமோ கம்பெனி நேம் இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி என்கிரேவ்ட் ஆன் இட். ஓகே, தட் வில் ஆக்ட்ஸ் அஸ் a signature. ஸோ இட் ஆக்ட்ஸ் அஸ் த அஃபிஷியல் சிக்னேச்சர் ஆஃப் த கம்பெனி. ஸோ முதல்ல பார்த்தோம் பர்பச்சுவல் சக்சஷன், கம்பெனி வில் கண்டினியூ, மெம்பர்ஸ் எல்லோரும் போனாலும் இட் வில் கண்டினியூ. அதுக்கப்புறம் அது ஆர்டிஃபிஷியல் பர்சன், இட் cannot சைன் டாக்குமெண்ட்ஸ். அதனால் the law has provided the use of common seal. ஓகேயா? ஸோ ஆல் கான்ட்ராக்ட்ஸ் என்டர் இன்டு பை த டைரக்டர்ஸ் மஸ்ட் பி அண்டர் த சீல் ஆஃப் த கம்பெனி. ஓகே, இது போதும். அடுத்தது முக்கியமானது இதான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ இந்த 40 பேரும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா மிச்சம் இருக்கிற 1000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களே, அவங்கள்ட்ட விற்றுட்டு கூட போயிடலாம். தட் இஸ் கால்டு ட்ரான்ஸ்ஃபரபிலிட்டி. சரி, நீங்கள் 2 பார்ட்னர்ஸ் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு பார்ட்னரை விட்டு இன்னொரு பார்ட்னர் போக முடியாது. ஏன்னா இந்த பார்ட்னர் சொல்லுவார், எனக்கு யாருன்னு தெரியாது, நீ யாரும் உள்ளே கொண்டு வரது தெரியாது, அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு தெரியாது, அவர் கூட நான் வந்து மூவ் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கம்பெனி இஸ் அன் ஆர்டிஃபிஷியல் பர்சன். அதனால் யார் வேணால் ஷேரை யார் வேணாலும் வைக்கலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஓகேயா? ஸோ transferability of shares. So the articles of association of a company authorizes a company to allow its shareholders to transfer their shares and debenture. Okay, yeah. Therefore, the shares of a publicly limited company are free transferable. Or freely na இந்த ஃப்ரீ இல்லை, காசு இல்லாமல் இல்லை, அதாவது ஒரு கண்டிஷன் இல்லாமல் are transferable without any condition. Okay, yeah. So that means the members may sell the shares in the open market. ஓகே ஓகேயா? ஆனால் ப்ரைவேட் கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஓகே, இன்னும் ஒன்றே முக்கியமான இது பார்த்துடலாம். 6வது பாயிண்ட். இப்போ அந்த 40 பேர் ஆரம்பிச்சிங்களா டியூஷன் சென்டர், அது எதுக்கு ஆரம்பிச்சிங்க? கண்டிப்பாக பசங்கள்கிட்ட ஃபீஸ் வாங்கிட்டு, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபீஸ் வாங்கி ப்ராஃபிட் பார்க்கணும். கரெக்டாக? அப்போ கம்பெனி இஸ் எ வாலண்டரி அசோசியேஷன் ஆஃப் பீப்புள் ஃபார் ப்ராஃபிட்ஸ். இட் இஸ் எ voluntary association for profits. Okay, yeah, with the common motive அப்படிம்பாங்க. ஸோ the common motive can be anything, mostly for profit தான் இருக்கும். அதாவது சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறோம், இல்லாட்டி ஐ வாண்ட் டு ஹேவ் மோர் மார்க்கெட் ஷேர். ஓகேயா? ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து இட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டிவிடெண்ட். ஏன்னா சோல் ப்ரொப்ரைட்டர்ஸ் பார்ட்னர்ஸும் அவங்க பேக்கெட்டில் போட்டுடலாம் ப்ராஃபிட்டை ஹாப்பியாக, யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனால் ஷேர் ஹோல்டர்ஸ் cannot take the profit, they can take only the form of dividend. Okay, yeah, because see, a company cannot be performed to carry against. Okay, promoters willing to come on. Okay, so profit motive இல்லாமல் ஆரம்பிக்க முடியாது. ஓகேயா? சரி, அடுத்து ஒன்றே பார்த்துடலாம். செப்பரேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இந்த ஆர்டிஃபிஷியல் பர்சன் சொன்னதில்ல. இப்போ இந்த டியூஷன் சென்டர் நீங்கள் வந்து ஒரு பில்டிங்கை வந்து வாடகைக்கு எடுத்தீங்கன்னா, அதை விலைக்கு வாங்கினீங்கன்னா, இட் இஸ் a separate property of the company, not to the 40 shareholders or 40 members. ஓகேயா? ஸோ கம்பெனி இஸ் an artificial person. அது எல்லா இடத்துலையும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ இட் கேன் பர்ச்சேஸ் ஆர் செல் இட்ஸ் ப்ராப்பர்ட்டி இன் இட்ஸ் ஓன் நேம். ஓகேயா? ஸோ த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கம்பெனி இஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கம்பெனி ஒன்லி. அதுதான் முக்கியம். அண்ட் இட் இஸ் நாட் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த மெம்பர்ஸ். இட் இஸ் நாட், அதான் சொன்னேன், அந்த 40 பேருக்கு சொந்தம் கிடையாது. அந்த 40 பேரும் வந்து சூஸ் பண்ணி வாங்கியிருந்தாலும், ஓகே, அவங்க தான் கம்பெனியை ஆரம்பிச்சிருந்தாலும் ப்ராப்பர்ட்டி அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. த ப்ராப்பர்ட்டி பிலாங்ஸ் டு த கம்பெனி. ஸோ த ஓனர்ஷிப் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி லைஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கம்பெனி அண்ட் நாட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ். ஓகேயா? ஐ திங்க் இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸு, ஃபியூச்சர்ஸ் ஆஃப் எ கம்பெனி. ஓகே, நீங்களும் ஒரு தடவை படித்து பாருங்கள். எல்லாத்தையும் முடிஞ்சு போட்டும் சிம்பிள் இங்கிலீஷில் தமிழில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.